ஹலோ மெம்பர்ஸ், வெல்கம் டு டெவில் ஸ்டீரிவ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸோட லவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல், அன்பு. இந்த அன்புனா என்ன, இது மனிதன் வாழ்க்கையில் எவ்வளோ அவசியமானதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். Okay, let's start the video. இப்போ பார்த்தீங்கன்னா அன்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்து மேலே பிடிக்கும் போது அன்பு. ஓகேவா? நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, அது மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் மொதல் பைக் வாங்குறதுனா ஒரு பாசம். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறேன், பாசன்றது அன்பு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு அன்பு வரும்போது இந்த அன்பு உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ மாற்றுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயம் என்ன? சாப்பாடு, தண்ணி, இருப்பிடம், உடை. இது 4 மட்டும் போதுமா? 5வது ஒன்று இருக்குது, அன்பு. எஸ், ஒரு திருடனுக்குள்ளேயும் அன்பு இருக்கும், ஒரு சாத்தானுக்குள்ளேயும் அன்பு இருக்கும், நல்லவனுக்குள்ளேயும் அன்பு இருக்கும், கெட்டவனுக்குள்ளேயும் அன்பு இருக்கும். அன்பு இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. இது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. கரெக்ட். நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க, பிடிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு கூடயே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு தோணும். கரெக்ட்? எல்லாத்துக்கும் தோணும், இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது, தோணும். இந்த மாதிரி தோன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் அன்பை வெளிப்படுத்தும். அன்போட சக்தி அதிகமானது. ஏன்னா உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய கோவம் இருந்தாலும் அன்பு பொக்கிடும். நம்ம சொல்லுவாங்களே, நீங்கள் நல்லா சண்டை போட்டு ஒரு ஃபைட்டுக்கு போகிறீங்க, தோத்துட்டீங்க வரீங்க, இல்லை ஏதோ ரேஸ் போய் தோத்துட்டு வரீங்க, கடுப்பாக இருப்பீங்க. உங்களோட லவர் இல்லை உங்களோட மதர், அது ஃபாதர், யாராவது உங்கள் சிஸ்டர், பிரதர், யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட அன்பாக பேசும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா அவங்க லவ்வும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ லவ்ன்றது பார்த்தீங்கன்னா இயற்கையால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ஓகேவா? இந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஆசை, பேராசை. ஆசைனா என்ன, பேராசைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆசைன்னு என்பது நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதுக்கு ஆசைப்படுவீங்க. இப்போ இருக்கீங்க, ஒரு பைக்கை பார்க்குறீங்க, அந்த பைக்கை வாங்கினா எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறீங்க, நீங்களா ஆசைப்படுறீங்க. கரெக்டா? ஏன்னா உங்களோட பைக் இல்லை, அப்போ நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கனால அந்த பைக்கை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்க. இது கரெக்ட். பேராசைன்னு என்றா, இப்போ இன்னொருத்தை கேடிஎம் வச்சுருக்கேன், நீங்கள் டியூக்கே வச்சுருக்கீங்க, ஆனால் அது கேடிஎம் பைக்கை பார்த்துட்டு இந்த பைக்கும் நம்மகிட்ட இருந்தால் அப்படின்னு தோணுதில்ல, அது ஆசை. ஆனால் இந்த மாதிரி தோன்றன்னு நிறுத்திக்கணும். இவையே பேசாமல் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற தாட் உங்கள் மனசில் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் பேராசை. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆசைக்கு பேராசைக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஆசைன்னு பார்த்தாச்சு, பேராசைன்னு பார்த்தாச்சு, லவ்னா நான் பார்த்தாச்சு, அன்புனா நான் பார்த்தாச்சு. அன்பும் லவ்வும் ஒரே வார்த்தை தான், நம்ம 2 யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, இது எப்படி மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கு? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே. ஒரு மனுஷன் அவன் வாழ்நாள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வர, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எண்டு பாயிண்ட் வர நடுவில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் சந்திப்பான். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எப்படின்னா 10th பப்ளிக் எல்லாமே வந்துருப்பீங்க. அதுவே நம்ம எல்லாத்தோட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதெல்லாம் முடிச்சு 12th முடிச்சு காலேஜுக்குள்ளே வந்தால் அங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அரியர், அது இது, லொஸ்க்கு எக்ஸாமு, அது இதுன்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி இனிமேல் காலேஜில் எக்ஸாம்பிள் சிப்பியாக ஃப்ரீயாக்கலான்னு பார்த்தா அப்போ வீட்டில் சொல்லுவாங்க, தண்டச்சோறு நாயே போய் வேலைக்கு போடான்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போகும்போது பார்த்தா அது பாசு தோல்லை, மேனேஜர் தோல்லை, சம்பளம் போட மாட்டாங்க, இன்க்ரிமெண்ட் தர மாட்டாங்க, அது இதுன்னு போகும். சரி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா மேரேஜ் ஆகி அடுத்து வேலையில் ப்ரமோஷன் கிடைக்காம வீட்டுக்கு செலவு காசு பத்தாமல் கடன் வாங்கி அதுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி
அது போக உங்களுக்கு பிள்ளை வந்து அதை வளர்க்குற செலவு அது படிக்க வைக்கிற செலவுன்ட்டு இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பாரமாக எடுத்துக்க கூடாது, ஏன்னா இது உங்களோட கடமை. ஓகே ரைட், இது எல்லாமே உங்களோட கடமை தான். ஆனால் இந்த கடமையிலையும் உங்களுக்கு இத்தனை தடைகள் வருது. ஆனால் இத்தனை தடைகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல கூட சந்தோஷமாக இருந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறவன்னு அர்த்தம். நீங்களே சொல்லுங்கள், காலையில் ஆஃபீஸுக்கு போறீங்க, நல்லா பாஸ் திட்டு, ஏன் லேட்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிக்கல அது இதுன்னு திட்டுறாரு, கடுப்பில் இருக்கீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கோவமாக இருந்தாலும் அடுத்து 10வது நிமிஷத்தில் சிரித்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே போச்சு அந்த கோவம்? ஏன்னா அங்கே இருக்க சுச்சுவேஷன் வேறு, இங்கே இருக்க சுச்சுவேஷன் வேறு. ஓகே, அங்கே இருக்க சுச்சுவேஷன் உங்கள் பாஸ் உங்களை திட்டினாரு, ஆனால் இங்கே அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கே உங்களோட மனைவி இல்லைன்னா உங்கள் பசங்க இவங்கள உங்கள்கிட்ட அன்பு கொடுக்குறாங்க. அன்பு வந்து கோவத்தை தணிச்சிரும். இப்போ அதே கோவமாக இருந்தால் உங்கள் லைஃப் வீணாயிரும். அதை பற்றியே யோசிச்சுட்டு சரியாக தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, போட முடியாமல் போகும், குடும்பத்தை பார்க்க முடியாமல் போகும், கடைசியில் சாவர நிலைமைக்கே போகலாம். இது எல்லாத்தையும் தடுக்கிறது அன்பு. அன்பு இருந்தனால தான் இன்னமும் இந்த உலகம் இயங்குது. பசி பட்டினி இல்லாமல் இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லலாம், என்ன பசி பட்டினி இல்லாமல் இயங்குது, எத்தனை பேர் பசியோட பட்டினியோட இருக்காங்கன்ட்டு. உண்மைதான் இருக்காங்க. எத்தனை பேர்? லட்சம், 10 லட்சம்? என்னடா 10 லட்சம்ன்ற அசால்ட்டாக சொல்ல நினைக்காதீங்க. குளோபல் பாப்புலேஷனில் கணக்கு பண்ணால் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓ, இவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பட்டினியா இல்லையே. ஒரு உலகத்தோட பாப்புலேஷன் கணக்கு படி பார்த்தா 5% பேர் தான் பட்டினியாக இருக்காங்க. மீதி 95 சாப்பிட்றாங்களே. எப்படி சாப்பிட்றாங்க? இந்த அன்பு இருக்கனால தான். ஏன் அந்த மீதி 5% இருக்கவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடாம சாப்பாடுன்னு பார்க்காமையா இருக்காங்க? சாப்பாடு போட தானே செய்யும். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, 10 பேர்த்தில் ஒரு ஆள் கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் யூடியூபர்ஸே பார்க்கலாம், ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வியூஸ்க்காக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் வியூஸ்க்காக வாங்கி கொடுக்குறாங்களே. நம்மளுக்கு அந்த இடம் கூட வந்துச்சா? இவ்வளோ சொல்கிறீங்களே, நீயே ஒரு யூடியூப் சேனலில் தான் வச்சுருக்கா, காசு போட்டு வாங்கி கொடுக்கலான்னு வச்சிங்கன்னா காசு இல்லை. நானே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை. இது என் பர்சனல் மேட்டர். ஆனால் இவ்வளவும் இருக்குது. நீங்கள் பேர் புகழுக்கு அது என்ன வேணால் பண்ணாலும் நீங்கள் இருக்கீங்க, அவங்கள ப்ராங்க் பண்ணுறதுலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அது அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன், பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் அவரை வியூஸ்க்காக பயன்படுத்துகிறீங்க பொருளா. ஆனால் அவர் உங்களை தெய்வமாக பார்ப்பார். புரியுதா? இதுதான் அன்பு. நீங்கள் வேற ஒரு ரூபத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க, ஆனால் அன்பாக தான் இருப்பீங்க. எனக்கு கொடுக்கும்போது உங்கள் மூஞ்சியில் ஒரு ஸ்மைலாவது இருக்கும். ஓகே, அவ்வளோதான் மக்கள்ஸ். என் மனசில் பட்ட அன்பை பற்றின எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி பொங்கல் காய்ஸ். வரட்டா?